சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இது மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு அது கடவுள் மாதிரி, மதிக்க தெரியாதவங்களுக்கு அது ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க. ஒரு காலுக்கு 120 மணி இருக்குங்க. ஸோ அதோட கனம் எவ்வளோ வருது? வெயிட் இருக்கும், 10 கிலோ இருக்கும் ஒரு காலு. கரகாட்டம் கொண்டு வரோம், நிகழ்ச்சி நல்லா இருக்கும். கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுவேன், சைக்கிள் பண்ணுவேன், பலகை, டப்பா, தாம்பலம், அந்த பாரம்பரிய கலை இருக்குல்ல, அதை அனைத்தும் நான் செய்வேன். சைக்கிள் முதல்ல நான் அந்த சைக்கிள் ஏறி நிற்கும் போது இந்த காலில் உள்ள காயம், அந்த சின்ன பெடல் குத்தி எலும்பு வரையும் குத்திருச்சு. காலில் ரத்தம். அதோட இதை செய்யக்கூடாதுன்னு அப்படியே எங்கள் அப்பா, நான் ஒரே பொண்ணு, அதனால வேணான்ட்டாரு. எனக்கு வளகாப்புக்கு தான் நான் வீட்டிலே இருந்தேன். 9 மாதம் வரையும் இந்த நான் சைக்கிளில் உட்காந்து 9 மாதம் கர்ப்பத்தை வச்சு நான் செஞ்சேன் மதுரையில் அந்த நிகழ்ச்சி. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்துச்சு? மூச்சு திணறல், அடைக்கிற மாதிரி, நெஞ்சு அடைக்கிற மாதிரி, ஏன்னா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குல்ல. கரகாட்டத்தை பார்த்து இந்த கராட்டாக்காரியை பாரு, போ வா, அப்படி பேசுறாங்க, இந்த அப்படி வருவீலா, இப்படி இடுப்பகல்றது, இடிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். ஆனா எங்க கலைக்கு உண்டானது அது மரியாதை கிடையாது. ஆனா அந்த இளைஞர்கள் சில போத விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணிட்டு நம்மளை அப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்றது. நாங்க கனவு மனைவியா அந்த ஊருக்கு போயிருந்தா கூட நாங்க கனவு மனைவியா காட்டிக்க மாட்டோம். அதை என்கிட்டே அந்த பொண்ணு எப்படி அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்க அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய அந்த ஊர்ல இருந்து நான் தப்பிச்சு வந்தாகணும், நான் மாறி வேற மாதிரி பேசணும்னா வர முடியாது. அந்த பொண்ணு அந்த கோமதி பொண்ணு அது நாங்க கூப்பிட்டா வருமா அப்படின்னு சொல்லி எங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அவங்க பொறுத்துக்கிட்டு எங்க வீட்டுக்காரெல்லாம் நிறைய விஷயங்கள். கலை இருக்கிறது அதிகபட்சம் எங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆனா இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை. வெளிச்சத்தை தரும் என்ற ஏற்றிய தீபம் ஊர் முழுவதையும் எரித்து விட்டு தீயாயானதேனோ. கிராமிய கலைகளிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு கலை கரகாட்டம். கிட்டத்தட்ட பல மேடைகள் ஏறி அங்கே பெர்ஃபார்ம் பண்ண ஒரு கப்பல் தான் நம்ம கூட இருக்காங்க. கோமதி அவர்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சங்கர் அவர்களும் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஐயா. நலமா இருக்குங்க ஐயா. இப்போ இந்த ஒரு கரகாட்டம் அப்படிங்கிற விஷயம் எவ்வளோ வருஷமா நீங்க அது தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 30லேருந்து 35 வருஷமா இந்த கிராமிய கலையில் நாங்கள் கணவன் மனைவி இருக்கோம். ஸோ இப்போ எப்போ ஆரம்பிச்சிங்க, லைக் எப்படி ஆரம்பிச்சிங்கன்னு கேட்குறேன். எங்கள் அப்பா ஒரு நாட்டுப்புற கலைஞர், கரகாட்ட கலைஞர். எங்கள் அம்மாவும் அது மாதிரி கரகாட்ட கலைஞர். இதனால அவங்க ரெண்டு பேர்கிட்ட இருந்து நான் நடுக்கொண்டு இருந்ததுனால எனக்கு அந்த ஆர்வம் அதிகமாயிட்டு, அதனால அப்பா அம்மா மாதிரி ஆட தோணிடுச்சு. அதனால நான் இந்த தொழிலில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ கரகாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ஒரு முறை இருக்கு இல்லைங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக லைக் அது ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், சலங்கை கட்டுறதா இருக்கட்டும். ஸோ அது ஒரு முறையோ ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சலங்கை நீங்கள் கட்டும்போது நான் பார்த்துட்டு இருந்தேன். சலங்கை அது எவ்வளோ லென்த்னா ரொம்ப லென்த்தாக அந்த மாதிரி இருந்தது. அதோடைய லென்த் எவ்வளோ? ஆமாங்க, ஒரு காலுக்கு 120 மணி இருக்குங்க. ஓகே. ஆமாம்.
ஸோ அதோட கனம் எவ்வளோ வருது? வெயிட் இருக்கும் 10 கிலோ இருக்கும் ஒரு காலுக்கு. ஒரு காலுக்கு 10 கிலோ. ஸோ இது இந்த ஒரு காலுக்கு 10 கிலோனா அப்போ 2 காலுக்கு வந்து 20 கிலோ கட்டிட்டு எவ்வளோ நேரம் தொடர்ந்து மேக்ஸிமம் ஆடினது? பயிற்சி இருக்கிறதுனால அது சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி 2 கிலோ 3 கிலோ 4 கிலோ 5 கிலோன்னு வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி கட்டினால அந்த பயிற்சி இருக்கிறதுனால அவங்களுக்கு அது படிப்படியாக நடைமுறைக்கு வந்தது. அதனால எங்களுக்கு அந்த ராங்கு கிடைக்கும், அதுக்காண்டி வெயிட்டாக கட்டுறது. ஓகே ஓகே, அதுதான் கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? கரகாட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு போய் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இல்லையா, உங்களுடைய டான்ஸ் ஆரம்பிப்பீங்க இல்லைங்களா, அது எப்படி ஆரம்பிப்பீங்க? என்ன ப்ராசஸ்? பக்கவாத்திய கலைஞர்கள் கரகாட்டத்துக்கு என்ன தான் வாசிக்கணுன்ட்டு அவங்கள்ட்ட ஒரு இது இருக்கும், விதிமுறை. அதன் தயாராக இருப்பாங்க. அவங்க அதை வாய்ச்சி முடிச்சோன்னா எங்களுக்கு கரகம் ஆடுறதுக்குன்னு என்ன செய்யணுமோ அதை அவங்க வாய்ச்சி விடுவாங்க. நாங்கள் முறைப்படி அதை எடுத்து தொட்டு கும்பிட்டு அந்த முறைப்படி என்ன செய்யணுமோ அதை செய்வோம். ஸோ வந்துட்டு அந்த கரகம் அப்படின்ற ஒரு விஷயம் கட்டுறீங்க இல்லையா, அது வந்துட்டு மேக்கப்பு உங்களுடைய அலங்காரம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கட்டுவீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே கட்டிட்டு தான்? இல்லை, அலங்காரம் முடிச்சுட்டு தான் கரகம் கட்டுவான். சில ஊரில் ரொம்ப அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா கரகத்தை கட்டி வச்சுட்டு டக்கு டக்குன்னு மேக்கப் போட்டு அப்படி கிளம்புற மாதிரியும் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் மொத்தமாக வந்துட்டு எவ்வளோ மேடைகள் ஏறி இருப்பீங்க, எந்தெந்த ஊருக்கெலாம் போயிருப்பீங்க? நாங்கள் வந்து ஒரு 3000 மேடைகளுக்கு மேலே நாங்கள் இன்ன வரையும் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். நிறையா நாடுகள், வெளிநாடுகள்னால் நிறையா சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், அமெரிக்கா, லண்டன், நிறையா சைனா, இன்னும் நிறைய நாடுகள் போயிருக்கோம். குவைத்து, துபாய், நிறைய நாடுகள் போயிருக்கோம். இந்த கிராமிய கலை எங்களை அவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்த்துருக்கு. ஓகே, ஆமாம். இந்த கலையை நாங்கள் கற்றுக்கலைன்னா இவ்வளோ நாடுகளுக்கெல்லாம் போயிருப்போமான்னு சொல்ல முடியாது. இந்த தொன்மையான பழமையான கலையை அழிஞ்சு நலிஞ்சு போயிட்டு இருக்கிற இந்த கிராமிய கலை வந்து எங்களை வந்து ரொம்ப தூரம் உயர்த்தி தான் வச்சிருக்க தவிர, இது வந்து மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து அது கடவுள் மாதிரி, மதிக்க தெரியாதவங்களுக்கு வந்து அது ஒரு சீப்பாக நினைக்கிறாங்க. இது சீப்பான கலை இல்லை, பாரம்பரியமாக நம்ம கிராமத்தில் உள்ள கலை இது. அந்த காலத்தில் அந்த அம்மனுக்கு வந்து வேப்பலை கட்டி கும்பம் வச்சு கரகம் எடுத்தது, அப்படிதான் கரகம் வந்தது விதிமுறை. அது எங்க நாளடைவில் அதை வந்து அது ஒரு கிளியை வச்சு அது மேல ஒரு குண்டு வச்சு மாறினது. அது வந்து மதுரையில வந்து அந்த கிளி டோப்பு கிளி செய்யறாங்க. அதை மேக்கப் பண்ணி நாங்கள் அதை வச்சு ஆடிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா முதல்ல பாரம்பரியமாக வந்தது வந்து வேப்பலை கரகம் தான். ஸோ இப்போ நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க சீப்பாக பார்க்குறாங்க சில பேர், இதை போதிய அறிவு இதை பற்றி இல்லாதவங்க வந்துட்டு கொஞ்சம் சீப்பாக பார்க்குறாங்க சொன்னீங்க. எந்த மாதிரி பார்க்குறாங்க? இது வந்து சில ஊரில் வந்து இந்த கலைக்குன்னு தனி மரியாதை கொடுக்குறாங்க. அவங்களும் நம்மளை மாதிரி மனுஷதான், கரகாட்டம் ஆடுறதுக்கு அவங்க வயிற்று பழப்புக்காண்டி அதை செய்ய வராங்க அப்படிங்கிறத ஒரு பயபக்தியோடு பார்க்குறாங்க. சில ஒரு கிராமத்தில் வந்து இந்த வாலிப பசங்க வயசானவங்களுமே அப்படி சொல்கிறாங்க. அந்த கரகாட்டத்தை பார்த்து இந்த கராட்டாக்காரியை பாரு, போ வா அப்படி பேசுகிறாங்க. இந்த அப்படி வருவீலா, இப்படி இடுப்பகல்றது, இடிக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். ஆனால் எங்கள் கலைக்கு உண்டானது வந்து அது வந்து மரியாதை கிடையாது. நம்ம தமிழ்நாட்டை தவிர இப்போ வெளிநாட்டில் போய் எந்த நாட்டுக்கு போகிறாலும் சரி, அதுக்குன்னு ஒரு பாரம்பரியமாக அதை மதிக்கிறாங்க, அதுக்கு உண்டான மரியாதை கொடுக்குறாங்க. இப்போ இங்கெல்லாம் வந்து இப்போ இந்த என் வயசுக்கெல்லாம் வந்து அவங்க என்ன வயசானவங்க, அவங்களெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஆனால் எனக்கு இருக்கிற அனுபவம் மற்றவங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் அனைத்து தொழிலும் செய்வேன். எல்லாமே கரகத்தில் பாரம்பரியமாக எப்படி ஆடி வரணும், எப்படி போகணும், ஒன்றா நையாண்டி, 2ஆம் நையாண்டி, 3ஆம் நையாண்டி, அப்படி எல்லா வருஷப்படி முறைப்படி கற்றுக்கிட்டு நாங்கள் இப்போ உள்ள இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இந்த இடுப்பு எடுப்பாடு கிராமத்துலேயும் அதாப்பா விரும்புகிறாங்க. ஆனால் வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு உங்களுடைய உடை ஒரு மாதிரி இருக்குது. பட் இப்போ சில நேரங்களில் வந்துட்டு பார்க்கும்போது வந்துட்டு அவங்களுடைய உடை வந்து வேறு மாதிரி தான் இருக்குது. ரொம்ப லைக் சின்னதாக போட்டிருக்க மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. அம்மா ஆடிக்கிட்டு இருக்க காலத்தில் முக்கா பாவடை கட்டிட்டான்னாங்க. முக்கா பாவடை, நல்ல முக்கா பாவடை இருக்கும், தாவணி போட்டுக்குவாங்க, ஜாக்கெட் போட்டு அப்படி கரகம் வச்சு ஆடினாங்க. பானை கரகம், சிம்பிளாக நமக்கு கரகம் வச்சு அந்த மாதிரி ஆடினாங்க. இப்போக்கி உள்ள கரகாட்டம் வந்து அது கரகாட்டம் இல்லை, அப்படி 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 படிப்படியாக இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அப்போ நானும் அதுக்கும் சரியாக இருக்காதுல்ல, அதுதான் நான் தான் அப்படி போயிட்டு இருக்கணும், வேறு வழி இல்லை. சினிமாவில் உள்ள அந்த கொஞ்சம் அறகுறை ஆடைகள் இந்த கிராமிய கலையிலையும் மக்கள் எதிர்பார்த்துருச்சு. ஓகே, அது இன்ஃப்ளூயன்ஸ் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் இப்போ நாங்கள்லாம் அதை கொஞ்சம் விளைவிட்டோம். முக்கிய நல்ல நிகழ்ச்சிகளாக ஏற்றுக்கிட்டு அதுக்கு போய் செஞ்சுவிட்டு மரியாதையாக செஞ்சுட்டு வர மாதிரி நான் கொஞ்சம் நவுந்துட்டு கொஞ்சம் காலம் அப்படி தான் வந்துட்டேன். மேடை நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, அந்த மாதிரி நிகழ்ச்சிகள், சென்னை சங்கமம், இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நல்லா தரமாக செய்கிறாங்க. அந்த மாதிரி பாரம்பரிய நிகழ்ச்சி மட்டும் பண்ணுறோம். ஆனால் ஒரு சில ஆட்கள் வகுத்து குழப்பக்கு வழி இல்லாமல் அந்த ஊரில் மாட்டிக்கிறாங்க. அந்த ஊரில் நிறைய தொல்லைகள் கொடுக்குறாங்க, புரிஞ்சுக்கக்கூடிய மாதிரி. இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம், அதாவது கலையை ரசிக்கக்கூடியவங்களும் இருக்காங்கன்னு அம்மா சொல்கிறாங்களா, அது மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த இளைஞர்கள் சில போத விஷயங்களை அவங்க யூஸ் பண்ணிவிட்டு நம்மளை வந்து அப்படி ஆடுங்க இப்படி ஆடுங்கன்னு சொல்லி தொந்தரவு பண்ணுறது,
இப்போ நாங்கள் கனவு மனைவியாக அந்த ஊருக்கு போயிருந்தா கூட நாங்கள் கனவு மனைவியாக காட்டிக்க மாட்டோம். ஸோ அதை வந்து என்கிட்டே வந்து அந்த பொண்ணு எப்படி அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க. நீங்கள் அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? உங்களுடைய அந்த ஊர்லேருந்து நான் தப்பிச்சு வந்தாகணும். நான் மாறி வேறு மாதிரி பேசுகிறேன்னா வர முடியாது. அவங்க அவங்க அப்படியாம்மா அப்படியெல்லாம் இல்லைங்க, அவங்க வேறு ஆளுங்க, இவங்க நல்லா பண்ணுங்க, அப்போ இப்போ அப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க, அந்த மாதிரி பொண்ணுங்கள் இல்லைங்க, இது வேறு இல்லைங்க அப்படின்னு எதையாவது ஒரு விஷயத்த சொல்லி சமாளித்து அந்த ஊர்லேருந்து நாங்கள் தப்பிச்சு வெளியே வந்தாகணும். அவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது. ரொம்ப போதை ஆகிடுச்சுன்னா அவங்க கையை பிடிப்பாங்க, காலை பிடிப்பாங்க, அதெல்லாம் தப்பிச்சு வர வேண்டிய வழிகள்லாம் நிறைய அனுபவிச்சிருக்கோம். அந்த மாதிரி வந்துட்டு லைக் அதை தாண்டி இந்த இந்த வாலிப பசங்களை தாண்டி சில அந்த ஊர் நாட்டாமைகளாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு கொஞ்சம் பெரிய இடத்துல இருக்கவங்களாம் வந்துட்டு தொந்தரவு கொடுத்துருக்காங்களா? இல்லை, நல்ல மனிதர்கள் நிறைய பேர் நிறைய ஊரில் நல்ல மனிதர்கள் இருக்காங்க. அது பெரியவங்கள்லாம் அவ்வளோதான் அப்படி நடந்துக்கிட மாட்டாங்க. இரு பேரும் சரியா இருக்காங்க, ரெண்டு பக்கட்டும் நல்லவங்களும் இருக்காங்க, அப்படி உள்ளவங்களும் இருக்காங்க. அந்த இடையில எங்கள் கலை கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் வந்து வயிற்று பொழப்புக்கு வேறு, அவங்க குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். இப்போ நான் என் அனுபவம் இருக்கும்போது அது வந்து ஏதோ நான் இந்த மாதிரி சம்பாரிச்சதை வச்சு கூட நான் சாப்பிட்றலாம். இப்போ தச்சமயத்து கிளம்புற பிள்ளைங்க வந்து சம்பாரிச்சு ஆகணும். நாங்களே அது பயிற்சிக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த கரகாட்ட கலை, கிராமிய கலை, தப்பாட்ட கலை, இந்த மாதிரி நிறைய விதவிதமாக ஒவ்வொரு ஆர்ட் ஃபார்ம் இருக்குது. அதெல்லாம் பள்ளிக்கூடமாக வச்சு குழந்தைங்களுக்கு, பள்ளிக்கூடத்துங்களுக்கு, காலேஜுங்களுக்கு, பல்கலைக்கழகங்களுக்கு. நான்லாம் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கலை ஆசிரியராகவே 3 வருஷம் நான் அங்கே ஒர்க் பண்ணி ஒவ்வொரு பேஜாக அவங்க பிஏ இதெல்லாம் பண்ணுறவங்களுக்குலாம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். அந்த நிகழ்த்து கலைன்னு கூத்துக்கலை டிபார்ட்மெண்ட்டில் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கலையை வளர்க்குறதுக்கான அத்தனை முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ முதற்கொண்டு எங்கள் ஊரில் நாங்கள் ஸ்கூல் நடத்திக்கிட்டு தான் இருக்கோம். என்னால் முடிஞ்சது ஒரு 10 பிள்ளைங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு. ஆனால் ஸ்கூல் கிடையாது, சும்மா ரோட்டில் வச்சு அதுங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காண்டி எனக்கு தெரிஞ்சதை அதுங்களுக்கு சொல்லி கொடுத்து அது நான் 10 பிள்ளைங்க கிளப்பி விட்ருக்கேன். எல்லாமே நல்லா இருக்குதுங்க. பாரம்பரியமாக வந்து அந்த கலையை விட்டுறக்கூடாதுங்கிறதுனால பழகி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஆடிட்டு இருக்கீங்க, பட் சுற்றி இருக்கும்போது நம்ம கவனிக்க முடியாது. ஆட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாலோ, ஏதாவது லைக் தொடர மாதிரி தவறான விதத்தில் நடந்துட்டாலோ அதை நிறுத்துவீங்களா? அப்படியே நிறுத்திட்டு அதை கிளம்பிடுவீங்களா? என்ன நடக்கும்? கூடிய முற்றிலும் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. என்ன கண்டும் காணாமல் அவங்கள்ட்ட நம்ம பேசுகிறாம கண்டும் காணாமல் அவங்கள்ட்ட விலகி வந்து நம்ம எப்படியாவது அந்த கலையை செஞ்சு நம்ம தப்பிச்சு வரணும்னு தான் பார்க்க முடியும். அவங்களுக்கு எதிர்மறையாவோ ஏதாவது பண்ணாலோ அவங்க ஊருக்குள்ளே நாங்கள் போயிருக்கிறது ஒரு 7-10 பேர் போயிருப்பாங்க. எல்லா கலைஞர்களையும் சேர்த்தா ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்போம். அவங்க ஊரே கூடியிருப்பாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லவங்க அமைதிப்படுத்துவாங்க, சில பேர் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை இது பண்ணுவாங்க. எத்தனையோ ஊரில் பெண்கள்லாம் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துருக்காங்க. நாங்கள் காப்பாற்றியெல்லாம் கொண்டு வந்திருக்கோம். நிறையா நிகழ்வுகள்லாம் நடந்திருக்குது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்குது. இந்த சென்னை சங்கமெல்லாம் வந்தோடனே பாரம்பரிய கலையை அரசு பள்ளிக்கூடத்தில், பல்கலைக்கழகங்கள்லாம் இப்போ கற்றுக் கொடுக்குறது நிறையா வழிமுறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கலை பண்பாட்டுத்துறை, தென்னக பண்பாட்டுத்துறை எல்லாம் நிறைய விஷயங்களை வந்திருக்கு. அந்த பழமையான கலை இப்போ தான் கொஞ்சம் புற்றுயிர் பெற்று அரசு நிகழ்ச்சி என்னென்ன இருக்கோ அத்தனையும் பயிற்சி கொடுக்குற மாதிரியே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப இந்த கலை வளர்கிறதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அதே மாதிரி இந்த கலையை வந்து எல்லா பள்ளிகளிலையும் கிராமிய கலைகளை பாடமாக கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னும் பெரிய ஒரு விஷயம், நல்ல விஷயம். இந்த கலை வளர்கிறதுக்கு வரக்கூடிய சந்ததிகள் இப்படி ஒரு கிராமிய கலை தமிழ்நாட்டில் இருக்குது, என்னென்ன கிராமிய கலைகள் இருக்குது அத்தனையும் கற்றுக்கிற மாதிரி ஒரு வழி செஞ்சாங்கன்னா அரசுகளுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய பேருதவியாக இருக்கும். எங்கள் காலங்கள் முடியறதுக்குள்ளே அந்த மாதிரி இந்த கலை வந்து நல்ல நிலைமைக்கு வந்துருச்சுன்னு நினச்சோம்னா எங்களுக்கு அதுவே பெரிய சந்தோஷம், மன திருப்தியோடு நாங்கள் நல்லபடியாக இருப்போம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு லைக் ஒரு ஊருக்காக வந்துட்டு போகிறீங்க அப்படிங்கும்போது ஆடைகள் மாற்றும் போது லைக் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு இடம் கொடுத்துருவாங்களா? இல்லை அதில் எந்த சிக்கல்கள் இருக்குதா? ஒரு சின்ன இடம் கொடுப்பாங்க, அதில் நாங்கள் துணியை அவங்க ஓரதை கட்டி கொடுப்பாங்க. அதுலேயும் தெரியாமல் நாங்கள் எங்கே கொண்டு போகிற புடவைகள் அதெல்லாம் கட்டி சுற்றி ஒரு மரவிடம் கட்டிக்கிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துலையும் அங்கிட்ட விசில் அடிக்கிற ஆளுகள் இருக்காங்க, குச்சி எடுத்து குத்துற ஆளுகள்லாம் இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம போய் வேறு வழி இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி ஊர்கள் இருக்குது. இப்போல்லாம் பாதுகாப்பாக செஞ்சு இந்த கலையை மதித்து நல்லபடியாக கலையை நிகழ்ச்சியை முடித்து அனுப்பி விடுற ஊர்களும் இருக்காங்க. இல்லைன்னு மொத்தமாக சொல்லிட முடியாது. 2 விதமும் இருக்குது. இடத்துக்கு தக்கன நம்ம பார்த்து அந்த கலையை செஞ்சுட்டு வரோம். அந்த ஒரு மாதிரி டார்ச்சல் உள்ள ஊருக்கு போனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி நெளிஞ்சு நாங்கள் வந்துடணும். அந்த மாதிரி நம்மளை பொறுப்பாக பார்க்குற ஊர்லேயும் நம்ம நல்லபடியாக நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்துடணும். ஏன்னா அதான் சொன்னேன் உங்கள்கிட்ட முன்னாடி 2 பக்கத்துமே சமமாக இருக்காங்க. அதில் இடையில நம்ம வயிற்று பழப்புக்காண்டி அவங்கள்ட்ட வளைஞ்சு நெளிஞ்சு நீங்கள் அந்த மாதிரி போனது உண்டு ஆரம்ப கட்டத்தில்? ஆமாம், சில தருணம்னா ஏதோ ஒரு தருணம் சொல்லுங்களேன், ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஆமாம், கண்டிப்பாக. எங்கள் வீட்டுக்கார்ட்டே வந்து கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து அந்த கோமதி பொண்ணு அது வந்து நாங்கள் கூப்பிட்டா வருமா அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டுக்கார்ட்டே கேட்டிருக்காங்க.
இதெல்லாம் வந்து அவங்க பொறுத்துக்கிட்டு எங்கள் வீட்டுக்காரெலாம் நிறைய விஷயங்கள். இவங்க அந்த மாதிரி ஆட்கள்லாம் கிடையாதுங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. இவங்க கரகாட்ட கலையை மட்டும் செய்ய வந்திருக்காங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில ஊரில் சண்டையெல்லாம் வந்திருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் சண்டைக்கெல்லாம் போயிருக்காரு. அதே அப்புறம் வந்து என் பொண்டாட்டியை வந்து நீங்கள் என்னகிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கோவமெல்லாம் பட்டிருக்காரு. பட்டிருந்தாலும் திருப்பியும் நம்ம சூழ்நிலை அப்படி, நம்ம இதை கடந்து போகணும், இதையும் கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த கலையை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கோம் விடாம. ஓகே. ஆமா. இப்போ வந்துட்டு அவங்களோட போதைக்கு அந்த மாதிரி பேசுவாங்க. அப்போ இப்படி உள்ள அவங்க வந்து அந்த போதை கலைஞ்சோன்னு அவங்களுக்கு அது தப்பாக கேட்டோன்னு கூட சாரியெல்லாம் ரொம்ப பேர் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அந்த போதையில் அப்படி கேட்பாங்க. அப்புறம் அந்த போதை தெளிஞ்சோன்னே தலைவா மன்னிச்சுக்கங்க அப்படின்னு தெரியாது உங்கள்கிட்ட பேசிட்டேன் அவங்க தெரியாது அப்படின்லாம் மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு கிராமிய கலைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கிராமிய கலைகளாக இருக்கட்டும், தெருக்கூத்தாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், கேள்விப்பட்ட வரைக்கும் வந்துட்டு மது அருந்தது உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அவங்களுக்கு வலிக்கும், அந்த மாதிரி காரணங்கள் மது அருந்தது உண்டு. இப்போ அப்படியெல்லாம் யாரும் இப்போ அது மாதிரி மதுவுக்கு அடிமை யாரும் சொல்லி செய்கிற மாதிரி இல்லை எனக்கு தெரிஞ்சு. பழமையான ஆளுகள்லாம் அந்த சுமையை தூக்கி வாசிக்க முடியல, கஷ்டமாக இருக்கு, நாதஸ்வரம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி சாப்பிட்றதா கேள்விப்பட்டிருக்கேன். ஆட்டக்காரங்க வந்து ஆண்கள் மட்டும் கொஞ்சம் அந்த பழக்க வழக்கம் இருந்தாலும் கேள்விப்பட்டேன். இப்போ எங்கள் காலங்களில் அப்படியெல்லாம் இல்லை. நாங்கள் எதாவது இருந்தாலும் அந்த ஊர்லேருந்து நல்லபடியாக நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீடு வந்த பிறகு நம்மளோட அவங்க அபிப்பிராயம் என்னவோ அதை பண்ணிக்கலாம். அங்கே கலையில் செய்யும்போது இப்படி தான் இருக்கணும்ட்டு நாங்கள் அதை கட்டுக்கோப்பாக செஞ்சதுனால எங்களுக்கு இந்த வரையும் இந்த இவ்வளோ ஊர்கள் இவ்வளோ நாடுகள் சுற்றிட்டு வந்தாலும் அந்த அந்த மரியாதையை நாங்கள் காப்பாற்றிக்கிட்டு வர முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த மாதிரி ஆட்களும் இருந்தாங்க. இப்படியும் இந்த கலை அழியுது, இந்த மாதிரி விஷயங்கள்லையும் சில கலைகளை அழியுது. அதை வந்து சில ஒருத்தவங்க இப்படி பொறுப்பாக கொண்டு போகிறவங்களும் இருக்காங்க. நம்ம எப்படி ஊருக்காரங்களில் 2 வகை இருக்காங்களோ அது மாதிரி இந்த கலையில் அழிக்கிற ஆளும் இருக்குது, இந்த கலையை மீண்டும் கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து அப்படியே நீங்கள் எடுத்துக்க வேண்டியதுதான். ஆமாம். இப்போ வந்துட்டு இந்த ஒரு கலையை வந்துட்டு அழிக்கிறதுக்கான சில பேர் ஒரு குழு இருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அவங்க எந்த மாதிரி வேலைகளில் செயல்படுறாங்க? இப்போ சில ஒருத்தவங்க வந்து இந்த கலை வளரணும், அதுக்கு ஒரு ஸ்கூல் வச்சு ஒரு 10-15 பேர் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், ஏதோ வர்ற பிள்ளைங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம கற்றுக் கொடுத்துடணும், போயிடணும் வந்துடணும், இப்படி சில ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த கலையை கற்றுக்கிட்டு முறைப்படி அந்த கலைக்கு அவங்களும் பயின்று அந்த மாதிரி கொண்டு போகிறவங்க கரெக்டாக கொண்டு போகிறாங்க. இதில் சில பேர் ஏஜென்ட் மாதிரி கலைஞர்களை ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க அந்த கலையை செய்ய மாட்டாங்க. அவங்க கலை அந்த அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்துக்கிட்டு ஒவ்வொரு கலைஞர்களையும் ரூபா பணம் கொடுத்து சேர்த்து வச்சுக்கிட்டு அவர் செட்டுன்னு ஒரு செட்டை வச்சுக்கிட்டு வர்ற ஊருக்காரங்கள்ட்ட ஃபோட்டோ காட்டுறது, வீடியோ காட்டுறது, அதெல்லாம் காட்டி அட்வான்ஸ் வாங்கி அந்த ஊருக்குள்ளே போய் நடத்துகிறவங்க அவங்க இப்போ புரோக்கர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன எப்படி வேணாலும் அவங்க ஊருக்காரங்க எப்படி ஆட சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஆட வைக்கிறாங்க. அதனால கலை வந்து நல்லா செய்யக்கூடியவங்களுக்கு வந்து கலை பாதிக்குது. அந்த கலைஞர்கள் வாழ்வாதாரம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுதான் அந்த எங்கள் கலைஞர்கள்லேயே புரோக்கர்னு சில பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்களுக்கு கலையை பற்றி தெரிய மாட்டேங்குது. ஆனால் நான் காசு இருக்கிறதுனால 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு அந்த கலையை நடத்தி அந்த ஊரில் எப்படி அடைச்சோனாலும் அடைச்சிடுறது, எப்படி பாடச்சோனாலும் பாடுறது, அதனால அவங்க வருமானம் தட்டி போயிடுறாங்க. அந்த அதுக்கு வழி இல்லாத பெண்கள் அவங்களோட போய் சேர்ந்து இதுதான் அந்த ஆடலும் பாடலும். நீங்கள் அதில் வந்துட்டு இது ஆடலும் பாடலும் இப்போ அது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி ஆடலும் பாடலாம் கேசட்டு போட்டு ஆடுறவங்கன்னு ஒரு குறிப்பிட்ட இருக்காங்க. கேசட்டு போட்டு அந்த பாட்டுக்கு ஆடுறவங்க, அதுதான் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆனால் அந்த கிராமிய பாடகர் பாடகைகள்லாம் அது வந்து மேடை ஆடலும் பாடலும்ட்டு அது கரெக்டாக அவங்க நேரில் அவங்களே பாடுவாங்க. அதுக்கு அசைவுகள் அடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, அதுக்கு வாசிக்கக்கூடியவங்க, அதுக்கு ஆடக்கூடியவங்க இருக்காங்க. ரொம்ப நாகரிகமாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் அந்த மேடை நிகழ்வுகளெல்லாம் எந்த குறைபாடும் சொல்ல முடியாது. இந்த சிடிஸ் இதெல்லாம் போட்டு ஆடுறாங்கல்ல, சினிமா பாடல்கள்லாம் போட்டு அவங்க தான் ஒரு மாதிரி கிளாமராக பண்ணிக்கிட்டு போகிறதா நமக்கு தகவல். இந்த கிராமிய பாடலாம் ரொம்ப நாகரிகமாக நடக்குது, பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அக்கா அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு பெண்களுக்கு வந்து நிறைய தொந்தரவுகள் இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை ஆடும்போது நிறைய தொந்தரவுகள் இருக்குது. பட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆண்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இதில் இருக்கும்? ஒரு ஊருக்கு போகிறோம், அந்த ஊரில் ஒரு மொதல் வாரத்தில் தான் ஒருத்தர் இறந்துருப்பார். அந்த ஊரில் அவர் முக்கியமான ஆளாக இருப்பார். அவர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. அவரை பற்றி பாடணும் எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அவர் யார், எந்த ஊருன்னே எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஊருக்கு நாங்கள் போயிட்டோம். அவரை பற்றி பாடலாம் நாங்கள் பாடாமல் தப்பிச்சு வர முடியாது. நாங்கள் அவரோட வரலாறை மறைமுகமாக மற்றவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அவர் எந்த ஊரில் பிறந்தார், ஊருக்கு என்ன செஞ்சார், நாட்டுக்கு என்ன செஞ்சார், மக்கள் இதெல்லாம் திரண்டு அவர் பாயினால ரொம்பவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. சில பேர் நல்லது செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு நாங்களாக ஒரு புதுசாக ஒரு மெட்டு கட்டி அந்த ஊரில் பாடி முடித்தா தான் அந்த ஊரில் காசு வாங்க முடியும். பாட தெரியாது, பாடிட்டான் தலைவரம்பாங்க, வாங்க தலைவராக அப்படிம்பாங்க. பாடலைன்னா எதையாவது ஒரு கட்சி வருது சொல்லி தூரப்போங்களேன்றுவாங்க. அப்போ நம்மளுக்கு அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கணும். நம்ம மரியாதையெல்லாம் கொஞ்சம் இழக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம அந்த கற்றுக்கிட்டு நம்ம பாடி ஒரு மெட்டை போட்டு ஜெயிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம தைரியமாக தப்பிச்சு வந்தோம். இப்போ அதே மாதிரி நம்ம முறைப்படி போய் நம்ம ஒரு ஊரில் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி பாரம்பரிய கலையை நம்ம முறைப்படி செஞ்சோம்னா அந்த இடையில இது கெண்ட குஞ்சி மாதிரி நெஸ்கன் ஆடுதுகள்ல இதுக வந்து அதுங்களுக்கு என்னன்னே தெரியாது. நையாண்டினா என்னன்னு தெரியாது, பாரம்பரியம் இது எப்படி இந்த கலை உருவானுச்சுன்னு கூட தெரியாது, இல்லை இது எப்படி செய்யணும்னு கூட தெரியாது.
அதுங்க வந்து அதை வந்து நம்மளை கம்பேர் பண்ணி பேசுவாங்க. போன வருஷம் இந்த அவங்க வந்திருந்தாங்கல்ல, அவங்க சூப்பராக ஆடிட்டு போனாங்க, நீங்கள் என்ன இப்படி டச் பண்ணாமே ஆடுறீங்க, இவங்கள்ட்ட ஒரு அந்த கிளாமரே இல்லையே, இது பார்க்கறதுக்காக நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் ஒரு மாதிரி இழிவா. ஏன்னா எங்களுக்கு கலை இருக்கிறது வந்து அதிகபட்சம் எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எங்களுக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லை. இந்த சின்ன சிறுத்தர அடிக்கிற ஆடுதுகளில் அதுகளுக்கு தான் உண்டான மரியாதை இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், எங்களை மாதிரி முதிர்ந்த கலைஞர்கள் நல்ல அனுபவம் உள்ளவங்களை வந்து இந்த அரசாக இருந்தாலும் சரி, இல்லை பார்த்துக்கிட்டு இருக்க கிராமிய கலையில் மற்ற பெரிய கலைஞர்கள் இந்த கலையை அழிய விடாமல் எங்களுக்கு ஆதரவு தரணும். இது மாதிரி எத்தனை கலைஞர் பெரிய கலைஞர் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அவங்கள திரும்பி பாருங்கள், அவங்க அனுபவத்தை திரும்பி பாருங்கள். பார்த்தா கண்டிப்பாக அந்த கலை அழியாதுங்கிறது எங்களோட நம்பிக்கை. ரெண்டாவது, அரசு வந்து 60 வயசுக்கு மேலே தான் அந்த கிராமிய கலைஞர்கள்லாம் ஓய்வூதியம் கொடுக்குறாங்க. அது வந்து அவங்களுக்கு பயனே பெறாது. இவங்க கிராமிய கலைங்கிறது ஒரு 40 வயசு வந்துட்டாவே அவங்க கிராமிய தொழிலுக்கெல்லாம் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. அவங்களுக்கு பாமாதிரமே ரொம்ப கீழே இருக்குது. அந்த அந்த அதிகபட்ச வயதை வந்து 60ங்கிறத கொஞ்சம் குறைச்சி, ஒரு பெண்களெல்லாம் ஆண்கள் கூட எப்படியாவது ஒரு மூலங்களும் அடித்து பொழைச்சிக்கலாம். பெண்கள் 40 வயசுக்கு மேலே கூப்பிடவே மாட்டாங்க, அவங்க வீட்டில் தான் இருக்கணும். அவங்க இன்னும் ஒரு 20 வருஷம் தப்பிச்சு போனால் தான் அவங்க 60 வயசில் பென்ஷன் வாங்க முடியும். அதுக்கு அவங்களுக்கு ஒன்றுமே வழி இல்லாமல், சோத்துக்கு வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு பெண்கள்லாம், அவங்களுக்கு தயவுசெய்து அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து ஒரு 40 வயசுலேயே அந்த ஓய்வூதியம் கிடைக்கிறதுக்கு அரசுகள் உதவி பண்ணி கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கணும். பெரிய கலைஞர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு உதவணும் அப்படின்னு இந்த அரசு நினைக்கணும். ஆமாம், இந்த கலையை அழிஞ்சிடாமல் இந்த கலையை வாழ வைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான பெரிய கலைஞர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு அவங்கள வந்து திருப்பியும் அந்த கலையை வந்து நீங்கள் அப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுக்கணும். அரசு முடிவு பண்ணால் கண்டிப்பாக அந்த கலை அழியாது. அது அவங்க ரொம்ப இப்போ வந்திருக்க அரசுகள்லாம் பரவாயில்ல, இந்த கிராமிய கலை இப்போ பழமையான கலையெல்லாம் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க இன்னும் அதுக்கு புத்துயிர் கொடுக்கணும். அந்த கிராமிய கலைஞர்கள் கலை அழிஞ்சு போகாமல் அரசு பெரிய உயர்ந்த பதவியில் இருக்கவங்க இந்த உதவிகளை செஞ்சாங்கன்னா கலையும் அழியாது, கலைஞர்களும் அழிய மாட்டாங்க, நல்லபடியாக வருவாங்க. புத்துணர்வு கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு ஆர்லிஸ் போட்ட மாதிரி இன்னொன்று கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, கிளாமர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ வந்து இப்போ சின்ன பெண்கள்லாம் வந்து பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது வந்துட்டு அவங்க மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறங்காட்டி பண்ணுறாங்களா, இல்லை அவங்க திணிக்கிறாங்களா, லைக் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, ஊருக்காரங்களும் அதை வந்து இதை கேட்குறதா எனக்கெல்லாம் நல்ல தகவல் தெரியுது. ஆளை பார்க்கணும், பெண் பார்க்க வர்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கும் அதை காட்டுங்க, அப்போ தான் உங்கள்கிட்ட அட்வான்ஸை கொடுப்போம். அப்படி எங்கள் மாதிரி ஆள்கிட்ட வந்து கேட்டால் காலை காட்டி போட்டோ காட்டி நிகழ்ச்சி வாங்கக்கூடிய கலைஞர் நாங்கள் இல்லை, நீங்கள் வேறு இடத்த போகிறவங்கன்னு நாங்கள் அனுப்பிடுவோம். ஆனால் வெவ்வேறு இடத்துல அந்த ஊருக்காரங்களும் கேட்குறாங்க, சின்ன பொண்ணுங்களாக வேணும், கலராக வேணும். அந்த பேச வரவங்களும் அவங்க பேசும்போது நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க இந்த தோரணையை பார்த்து நம்மள்ட்ட பேசுகிறாங்க, இவங்க வந்து முறைப்படி இந்த கலையை பார்த்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரிதல் இருக்கும்ல. இந்த சின்ன பிள்ளைங்களாம் போட்டுவாங்க, 16-17 வயசு தான் இருக்கணும், ஒரு மாதிரி எல்லாம் செவத்த பிள்ளைங்களாம் போட்டுவாங்க. இதெல்லாம் வந்து ஊருக்காரங்க எதிர்பார்க்குறது. எங்களுக்கு பொழப்பு இல்லாமல் பிழைக்க தெரியாத பிள்ளைங்க அதை மெயின்டைன் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்குதுங்க, வேறு வழி இல்லை. ஏன்னா குடும்பத்தை காவந்து பண்ணணும், பிள்ளைங்களை காவந்து பண்ணணும், வேறு வழி இல்லை, புருஷனை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். ஆனால் சில பேர் தவிர்த்துருவாங்க, அந்த மாதிரி கலைஞர்கள்ட்ட இல்லைங்க, நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கிடுங்கன்ட்டு எவ்வளோ கலைஞர்கள் அந்த நிகழ்வே வேணான்ட்டு நல்லபடியாக நடத்தக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சரி, வழி இல்லாமல் இந்த புரோக்கர்னு சொன்னோம்ல, அவங்க வாங்கி நடத்திட்டு தான் இருக்காங்க. இன்னும் வரையும் எனக்கு வயசு இவ்வளோதான் ஆகுது, இன்னும் ஒரு ஆட்டோ ஃபோட்டோ என் வீட்டில் இருக்காது. எந்த பிள்ளைங்களும் ஃபோட்டோ காட்டி நான் வேலை வாங்கினதும் கிடையாது, யாரும் சொல்லவும் முடியாது. இந்த வயசு வரையும் கடந்து வந்துட்டேன், ஃபோட்டோ காட்டி வேலை வாங்காமல். கரகாட்டம் கொண்டு வரோம், நிகழ்ச்சி நல்லாயிருக்கும், கஷ்டப்பட்டு தொழில் பண்ணுவேன், சைக்கிள் பண்ணுவேன், பலகை, டப்பா, தாம்பலம், அந்த பாரம்பரிய கலை இருக்குல்ல, அதை அனைத்தும் நான் செய்வேன். அதில் ஓகே, எனக்கு ஓகே ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சின்ன வயசு பசங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க அது நான் அங்கே வந்துருந்தாங்க, அவங்க பயங்கரமாக செக்ஸாக ஆடினாங்க, ஒன்றும் ஆடவே மாட்டேங்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இளஞ்சோட்டுகள்லாம், அதுலேயும் இளஞ்சோட்டுகள்லேயும் நல்ல பசங்களும் இருக்காங்க. அதை தான் இரு இதாக இருக்கோம் நாங்கள். இடையில எங்களோட தொழில் வந்து ரொம்ப கஷ்டப்படுது. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கான மெயினான இது அழியறதுக்கான காரணம் அந்த புரோக்கர்ஸ் தான். நீங்கள் சொன்ன மாதிரி புரோக்கரு, ஊருக்காரங்களும் அதில் வந்து அந்த மாதிரி அவங்கள இப்போ இப்படி புரோக்கருங்கெல்லாம் இருக்காங்கங்கிறத அவங்க ஊருக்காரங்களும் பயன்படுத்திக்கிறாங்க. இப்போ உங்களுடைய ஒரு வீடியோ வந்துட்டு நீங்கள் சைக்கிள் வந்து ஓட்டுற மாதிரி, அதில் நிறைய சாகசங்கள் செய்கிற மாதிரி, அதை தாண்டி அதை கரகாட்டையும் தாண்டி அதையும் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி நாங்கள் பார்த்தேன் நான் இந்த வீடியோஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது எந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்கும், என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது? முதல்ல நான் ஆடினது வந்து கரகம் தான். இது கரகம் ஆடுறதுக்கும் காரணம் வந்து எங்கள் அப்பா தான் எனக்கு குரு. இந்த சைக்கிள் முதல்ல நான் அந்த சைக்கிளில் ஏறி நிற்கும்போது இந்த காலில் உள்ள காயம்
அந்த சின்ன பெடல் வந்து குத்தி எலும்பு வரையும் குத்திருச்சு. காலில் ரத்தம். அதோட வந்து இதை செய்யக்கூடாதுன்னு அப்படியே எங்கள் அப்பா, நான் ஒரே பொண்ணு, அதனால் வேணான்ட்டார். திருப்பி என் பசங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறம், அப்பா நான் அதை முயற்சி பண்ணுறேன்ப்பா திருப்பி அப்படின்னு சொல்லி, இந்த அனைத்து தொழிலும் எங்கள் அப்பா தான் எனக்கு வாத்தியார். முறைப்படி எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க. அது பயம் இருக்கும். அந்த ஆம்பளை அந்த சைக்கிளில் நிற்கும்போது ஆம்பளை மாதிரி ஒரு தில்லு அது தூக்கி சுற்றும் போதெல்லாம் வந்து அந்த ஆர்வம் தான் வருமே தவிர, அதனால அதுக்கப்புறம் தான் உடம்பு வலி, கால் வலி அதெல்லாம் வந்து அப்புறம் தான். நிறைய தடவை அந்த சைக்கிள்லாம் தூக்கி சுற்றும்போது கழுத்து வலி எடுத்து பெரிய பிரச்சனையெல்லாம் இந்த இதெல்லாம் போட்டிருந்தேன் நான் கழுத்தில். அது மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. அந்த பயிற்சி எடுக்க அது பழகிடும். அந்த நேக்கு இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. எங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். முறையான பயிற்சி இருந்தால் எல்லாரும் செய்யலாம். அந்த சைக்கிள் வந்துட்டு அது நல்ல கனமுள்ள சைக்கிள் தான். பெரிய ஆண்கள் ஓட்டக்கூடிய பெரிய சைக்கிள், அதில் எல்லாமே கரெக்டாக இருக்கும், நல்ல வெயிட்டாக இருக்கும். அது அந்த பயிற்சி இருந்தால், முறைப்படி பயிற்சி இருந்தால் எல்லா நிகழ்வுகளும் செய்யலாம். அந்த சைக்கிள் ஏறி இறங்குற வரையும் தலையில் அந்த கரகம் இருக்கும். அந்த கரகம் கீழே விழுவாமல் அந்த நிகழ்வு பூரா முடிக்கணும். அதான் பயிற்சி. இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இல்லையா, இந்த 30 வருஷமாக நீங்கள் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கீங்க, கரகாட்டம் வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது, இந்த 30 வருஷமாக பிரேக்கே எடுத்தது இல்லைங்களா நீங்கள்? ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு மாசமாக இருக்கும்போது கண்டிப்பாக ஏதாவது பிரேக் எடுத்திருப்பீங்கல்ல? இல்லை, கண்டிப்பாக அதெல்லாம் உண்டு தான். ஏன்னா இப்போ தொடர்ந்து நம்ம கர்ப்பமாக இருக்கோன்னு தெரியாமையே நான் இப்போ 3 மாதம் 2 மாதம் கழிச்சு தான் நமக்கே தெரியும். இல்லைன்னா அடுத்த மாதம் குடிச்சிக்கலாம் அப்படி இருப்பாங்க. அது 3 மாதம் அப்படியே 2 மாதம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தப்பல நம்ம அதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் வாங்கிட்டோம்னா ஊருக்காரங்களை தடுத்து பேச முடியாது. நான் வரலங்க, நான் அப்படி மாசமாக இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியாது. அதனால அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் இந்த மாதிரி மறைச்சி எவ்வளோ மாதம் ஆடி இருக்கீங்க? எனக்கு வளகாப்புக்கு தான் நான் வீட்டிலே இருந்தேன். 9 மாதம் வரையும் இந்த சைக்கிளில் உட்காந்து 9 மாதம் கர்ப்பத்தை வச்சு நான் செஞ்சேன். மதுரையில் அந்த நிகழ்ச்சி. ஆமாம், மதுரை தமுக்கு மைதானத்தில் நான் அந்த நிகழ்ச்சி பண்ணேன். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான லைக் கஷ்டங்கள் இருந்துச்சு? மூச்சு திணறல், அடைக்கிற மாதிரி, நெஞ்சு அடைக்கிற மாதிரி. ஏன்னா வயிற்றுக்குள்ள குழந்தை இருக்குல்ல, ரொம்ப சிரமம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதை செஞ்சேன். ஏன்னா செஞ்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம். அதுக்காண்டி அது நிறைய கஷ்டங்கள் இருக்கும். எங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். தலை குளிச்சிருப்போம், அதோடய நிகழ்ச்சி பண்ணி ஆகணும். விடிய நடந்தாகணும், திருசுத்து. இல்லைன்னா நைட்டு பூரா ஆடுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு தான் நிறைய கஷ்டம், நிறைய சுமைகள்லாம் நிறைய கஷ்டப்படுறதும் வந்து பெண்களாக தான் இருக்கும். அவங்க பெண்கள் வந்து ஒரு ஊர்லேயும் வந்து ஒரு ஒன் பாத்ரூம் போகிறதா இருந்தால் கூட நம்ம ஆண்கள் மாதிரி அவங்க சுலபமாக கழட்டி வச்சுட்டு போயிட்டு வந்துட முடியாது. அரை மணி நேரம் ஆகும் அது எல்லாத்தையும் கலட்டுறதுக்கு, திருப்பி மாட்டுறதுக்கு அரை மணி நேரம் ஆகும். அந்த மறைமுக இடமும் எந்த வீட்லேயாவது போய் கொஞ்சம் நேரம் ஒன் பாத்ரூம் போச்சோன்னா கொடுக்க மாட்டாங்க, வீட்டை கொடுக்க மாட்டாங்க. எங்கிட்டாவது நம்ம மறைவு இடத்த பார்த்து கொண்டு போய் இந்த பெண்களை பாதுகாப்பாக போயிட்டு, ஊருக்காரங்க அவங்க நம்மளை மேக்கப் போட விட்டோம் அடுத்து ஆணிக்கிட்டு இருக்காங்கன்னு அவங்க வேறு திசையை பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் சின்ன சின்ன சிக்கல்கள்லாம் நாங்கள் கூட போகிறவங்க நாங்கள் பத்திரமா பெண்களை அவங்கள சரி பண்ணி அவங்க போக வேண்டிய இடத்துக்கு போக சொல்லி வர சொல்லி பக்குவமாக அந்த ஊருக்கு வந்து சேர்க்கணும். நிறைய நிகழ்வு பெண்கள் வச்சு கொண்டு வரது பெரிய கஷ்டம். ஆனால் இருந்தாலும் அந்த கலையை அவங்க ஆர்வமாக செய்கிறதுனால அதை அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டு அதை நம்ம சொல்படி கேட்டு இப்படி நடந்துக்கிடணும். எல்லா ஊர்லேயும் எல்லா சௌகரியமும் கிடைச்சிடாது. கிடைக்காத ஊர்கள்லேயும் அது எப்படி நம்ம தப்பிச்சு வரணுமோ அந்த மாதிரி செய்வாங்க. அதாவது வந்துட்டு இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு அக்காவுக்கு வந்து நீங்கள் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் இருக்கீங்க, எவ்வளோ பார்த்துக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி சூழ்நிலைகளில் வந்துட்டு தனியாக வர பெண்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைங்க? சிரமமாக இருக்கும். அந்த பெண்கள் ஒருத்தர் அவங்க சேர்ந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். அப்படியே ரொம்ப அவங்கள ஆட விடாமல் ஒரு பாதுகாப்பாக நம்மளால முடிஞ்சதை ஏதோ நாங்கள் செய்வோம். அப்படி நானாக இருந்தாலும் அவங்க உதவுவாங்க, அவங்களா இருந்தாலும் 10 பாட்டுக்கு ஆடுறவங்கள ஒரு 2 பாட்டு ஆட சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டு இவங்க மற்றவங்க இவங்க இதை ஏற்றுக்கிடுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, லைக் வந்துட்டு இந்த கரகாட்டம் தாண்டி கரகாட்டத்திலேயே பல விதமான ஆட்டங்கள் நிறைய விஷயங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்துட்டு ஒரு வருஷத்தில் இந்த சீசனில் திருவிழா அப்படின்னு ஒரு இது நடக்கும்போது தான் உங்களுக்கான அந்த வருமானம் வருது. ஸோ மற்ற நாட்களில் வந்துட்டு எப்படி நீங்கள் உங்களுடைய வருமானத்தை பார்த்து? விவசாயம் தான் எங்களுக்கு. விவசாயம் இருக்குது, கூலிக்கும் போகிறவங்க இருக்காங்க, சொந்த விவசாயம் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. அந்த 6 மாதம் சீசன் முடிஞ்சோன்னா பாக்கி 6 மாதம் சும்மா தான் இருக்கணும். அப்போ நம்மளுக்கு அந்த விவசாயம் கை கொடுக்கும். வேறு ஒன்றும் மற்ற வேலைக்கெல்லாம் ஒன்றும் எங்களுக்கு தெரியாது. ஆண்கள் வேணால் அந்த மேளங்கள்லாம் வாசிக்கிறதுக்கு போயிட்டு வரலாம், பெண்கள் வீட்டில் தான் இருப்பாங்க. விவசாய வேலைகளுக்கு கொஞ்சம் பேர் உதவி, அதுதான் நம்மளுக்கு சாப்பாடு. அதில் குழந்தை பிறந்துட்டா கூட நாங்கள் ஆட முடியாது. அந்த நேரத்தில் ஆம்பளைங்க தான் மெனக்கிட்டு அவங்க தான் வீட்டுக்காரவங்க தான் அதை சுமக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா 3 மாதம் இருந்தாலும் ஆடாமல் இருக்கணும். குழந்தை கொஞ்சம் பெருசாக வர்றது இல்லைன்னா சில பெண்கள் வந்து தூக்கிக்கிட்டே வருங்க, பாலை கொடுத்துட்டு அப்படி கஷ்டப்படுற பெண்களும் இருக்காங்க. ஓகே, ஸோ குழந்தைங்களை வந்துட்டு எங்கேயுமே வீட்டில் விட்டுட்டு வர்றதுக்கான இது இருக்காது. அவங்கள விட்டுட்டு வராங்கன்னா நம்ம தனியாக ஒரு குடும்பம் நமக்கு பழக்கப்பட்டவங்க சொந்தக்காரங்களை யாராவது கொண்டாந்து வீட்டில் வைக்கணும். குழந்தைங்களை அவங்க குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்ல கட்டலாம் பார்த்து என் குழந்தைய பார்த்துக்கிடுங்க, அவங்க செலவு பூரா நாங்கள் பார்த்துக்குறோம்
அப்படின்னு நம்ம வீட்டில் அவங்கள தங்க வச்சு குழந்தைங்களாம் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு மற்ற எல்லா சௌகரியமும் அவங்க செய்வாங்க. அவங்களுக்கு சம்பளம் மாதிரி கிளீன் கொடுப்போம். நாங்கள் வாங்கின ப்ரோக்ராமுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் இங்கே சொல்ல முடியாது. இந்த தேதியில் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா வந்து தான் ஆகணும், போய் தான் ஆகணும். அப்படி தான் எக்ரிமெண்ட் போட்டு எழுதி வாங்குவாங்க. நம்ம போகலன்னா பெரிய அந்த எங்கள் திருவிழா செலவு எங்கள்கிட்ட கொடுப்பாங்க. எங்களுக்கு 3 குழந்தைங்க. ஆனால் எனக்கு அம்மா இல்லை, அப்பா இறந்துட்டாரு. இவங்க மாமா மாமியாவும் இல்லை. அவங்க 5 பேர் அண்ணன் தம்பி மட்டும்தான். ஆனால் இப்போ பார்த்துக்கிறதுக்கு கொள்றதுக்கு யாருமே இல்லை. அது மாதிரி ஒரு 2 குடும்பத்தை வச்சு எங்கள் பிள்ளைங்களை வளர்க்கத்தட்டி அப்படி மெயின்டைன் பண்ணேன். வேறு வழி இல்லை. அவங்களுக்கு சம்பளம், அவங்க வெத்தலை சொல் போயில சாப்பாடு சம்பளம் எல்லாமே குடும்பமே கலைக்குழு. அப்பா அம்மா அண்ணன் தம்பி வீட்டுக்கு வந்த மருமகள்கள் மகள் எல்லாம் குடும்பமே. பையன்லாம் தவுள் வாசிப்பாங்க. நான் எல்லாம் கலை குடும்பம் இருக்கலாம். ஒருத்தவங்க ப்ரோக்ராம் போனாலும் ஒருத்தவங்க பார்த்துக்கிடுவாங்க. உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை உங்களோட குழுவிலையோ வந்துட்டு சினிமாவில் யாராவது பாடியோ இல்லை பெர்ஃபார்ம் பண்ணியோ இருக்காங்களா? இருக்காங்க. எங்கள் குடும்பத்தில் வந்து எங்கள் அண்ணனோட மனைவி வந்து பிரபல பாடகி சின்ன பொண்ணு குமார்ன்ட்டு சினிமாவெல்லாம் பாடியிருக்காங்க. அவள் நிறைய வெளிநாடெல்லாம் போயிருக்காங்க. அவங்க கலைக்குழுக்கு நாங்கள் 2 பேரும் போவோம் வருவோம். அவங்க தஞ்சாவூரில் அவங்க பெரிய ஒரு பாடகி. அவங்க சின்ன பொண்ணு குமார்னு சொல்லுவாங்க. கலைமாமணி பட்டமெல்லாம் வாங்கியிருக்காங்க, டாக்டர் பட்டம் நிறைய வாங்கியிருக்காங்க. நிறைய நாடுகள் போயிருக்காங்க. இப்போ கூட நம்ம உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற தருணம் கூட அவங்க வெளிநாட்டில் தான் இருக்காங்க. லண்டனே எங்கே போயிருக்காங்க. ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இங்கே வந்துட்டாங்கன்னா மற்ற இங்கிட்டு லோக்கலில் பக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள கச்சேரிக்கெல்லாம் அவங்க கூப்பிடுவாங்க. நாங்கள் இங்கே போவோம். அவங்க இப்போ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நாக்குமுக்க பாடல் அந்த நாக்குமுக்கா பாடல் அந்த பாட்டு, அப்புறம் வாழ்த்துறேன்னு ரஜினிகாந்த் படத்தில் கூட ஒரு பாடலில் பாடிருக்காங்க. நிறையா பாடியிருக்காங்க அவங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ வருமானம் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு சம்பளம் இருக்கு இல்லைங்களா, வராமல் இருந்திருக்கா? ஏதாவது வராமல் இருந்திருக்கு. நான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 3 ஒரு பேட்ச் பிஏ படித்தவங்களுக்கு ஒரு பேட்ச் 3 வருஷம் சொல்லி கொடுத்தேன். காலையிலேருந்து சாயங்காலம் வரை வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது. அவங்களோட இருந்து அவங்களுக்கு அதாவது உண்டு உறங்கி அங்கேயே படிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்த்து கலைன்னு குருகுலம். ஆமாம், அது வந்து கூத்துக்கலரின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு. கூத்துக்கலரினாவே அங்கே தங்கி தான் படிக்கணும். அதில் படித்து கொடுக்கும்போது 2 வருஷம் சம்பளம் வந்துச்சு. அரசு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்களுக்கு. இதே மாதிரி ஒரு 5-6 வாத்தியாருங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. கடைசி ஒரு வருஷம் சொல்லி நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டோம். எங்களுக்கு சம்பளமே வரல யாருக்குமே. அப்போ வந்து அரசு மாறிடுச்சு. சரி, நம்ம அந்த கலையை சொல்லி கொடுத்தோம். அதனால அந்த என்கிட்ட பயின்ற மாணவர்கள்லாம் இன்றைக்கி ஒவ்வொரு தொலைக்காட்சியிலையும் பெரிய பெரிய நடன கலைஞர்களாக, வாத்திய கலைஞர்களாக பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க. என்கிட்ட பயிற்சி எடுத்த மாணவர்கள், பிஏ பண்ணவங்க, பிஹெச்டி பண்ணவங்கலாம் இருக்காங்க. அதை நினச்சி அந்த ஒரு வருஷம் சம்பளம் வரல, என்ன பண்ணுறது? நம்ம கற்றுக் கொடுத்த கலை மேலே இருக்குது. நம்மளுக்கு ஒரு வருஷம் தானே சம்பளம் வரல, போயிட்டு போகுது. 1 லட்சம் தானே போயிட்டு போகுது. நம்ம எங்கிட்ட உழைச்சிக்குவோம். கலைனால பல பேர் உருவாயிருக்காங்க. அந்த சந்தோஷம் தான் இருக்குது. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் எங்களுக்கு ஒரு வருஷம் சம்பளம் எல்லா கலைஞர்களுக்கும் இன்னும் வரல. சொல்லிக் கொடுத்த வாத்தியாருங்களா 4-5 பேருக்கு வரல. ஆனால் இதை தாண்டி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ண போயிருப்பீங்கல்ல, லைக் அங்கெல்லாம் வந்துட்டு எந்த தொந்தரவு வந்தது இல்லையா? அது எக்ரிமெண்ட் போட்டுருவோம். அந்த எக்ரிமெண்ட் மூலியமாக அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. ஒரு சில ஊரில் அந்த வசூல் பண்ணி தரோம், இங்கே வரல அங்கே வரலன்னு சறுக்கு சொல்லக்கூடிய ஊர்களும் இருக்குது. போங்க அனுப்பி விட்றாம்பாங்க. நாங்கள் அடுத்த நாள் நிகழ்வுக்கு அந்த டயத்துக்கு போய் சேரணுமே அப்படின்னு நம்பிக்கையின் பேரில் வந்தது உண்டு. அப்புறம் அவங்க ஏமாத்துறது உண்டு. சில ஊரில் அனுப்பிடுவாங்க கரெக்டாக. ஏமாத்துறவங்களை போய் கேட்கவே மாட்டீங்களா? எதுவும் எக்ரிமெண்ட் வச்சு சொல்லி பார்ப்போம். எங்களுக்கு அது அடுத்த வருஷம் பார்ப்போம். தலைவர் அப்படி ஆகி போச்சு, கஷ்டமாகி போச்சு, இப்படி ஆகி போச்சு, ஊரில் பிரச்சனை ஆகி போச்சு, எதையாவது சொல்லிடுவாங்க. சரி, இந்த தடவை கொடுத்து வச்சது அவ்வளோதான், அடுத்த வருஷம் பார்ப்போன்ட்டு நாங்களும் பாதிப்பு முக்கால்வாசி வாங்கணுமா, அடுத்த தடவை பார்த்து விடுவோம். அவங்களும் நம்பிக்கையாக சொல்கிறாங்க இதாகி போயிட்டுன்னு அப்படின்னு அனுசரித்து போகிறது இருக்குது. சில ஊரில் 1 மாதம் ஆனாலும் அனுப்பி விட்ருவாங்க. ஏதோ ஒரு மூலியம் இருக்குது. ஓகே, இப்போ நீங்கள் வந்துட்டு பொதுவாக நீங்கள் கரகாட்டம் தாண்டி நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கண்ணே? நான் தமிழ் வாசிப்பேன், பம்பை வாசிப்பேன், உரிமை வாசிப்பேன். நான் வந்து அடிப்படையில் வந்து பறை இசை கலைஞர், அதில் நடன கலைஞர் தான் நான். அது பறை இசையில் தான் நான் பிரபலமாக ஆகி நல்லபடியாக அடித்து நல்லபடியாக இப்போ பயிற்சியெல்லாம் கொடுத்து ஆடிக்கிட்டு இருந்தேன். அதில் ஆடிக்கிட்டு இருக்கும்போது பாடவும் தெரிஞ்சதுனால நான் கரகாட்ட லைனுக்கு கொஞ்சம் பாட்டு தெரிஞ்சதுனால கரகாட்ட லைனுக்கு போனோம். கரகாட்ட லைனில் இவங்களை பார்த்து காதலிச்ச கல்யாணம் முடிச்சோன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த கலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அது ரொம்ப மக்களுக்கு பிடிச்சி போச்சு. கோமதி சங்கர் நல்ல ஒரு கப்பல், ஒரு பேர். ஆமாம், பேர் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து நெல்லை மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், அந்த மாவட்டம் பூரா எங்களுக்கு தெரியாத ஆடுகள் இருக்காது. நாங்கள் ஆடாத ஊர்களும், எங்கள் கால்படாத இடமும் ஊரே இருக்காது. அந்த 30 வருஷத்தில் அவ்வளோ ஊர் நாங்கள் சுற்றிட்டு வந்திருக்கோம். இப்போது உங்களுடைய பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறாங்க? இந்த மாதிரி வந்துட்டு அவங்க படிச்சுட்டு இந்த கிராமிய கலையை ஆசைப்பட்டு இப்போ பையன்லாம் தவுள் வாசிக்கிறான். ஓகே, தவுள் பக்கவாத்தியம் வாசிக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு மட்டும்தான் படிச்சுட்டு காலேஜில் படிச்சுட்டு கட்டி கொடுத்து அவங்க வேற ஒரு துறையில் வேறு படிச்சுட்டு அவங்க வேறு இதில் இருக்காங்க. தஞ்சாவூர் பாரத காலத்தில் தான் படிச்சுட்டு அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. படித்தாங்க 2 பேரும் கொஞ்சம் படிச்சுட்டு அவங்களால முடிஞ்சாலும் படித்தாங்க.
முடியாத பட்சத்துக்கு நான் அந்த கலை மேலே ஆசைப்பட்டு அவங்களும் எங்கள் கிராமிய கலை செய்கிறாங்க. கலை தான் முக்கியம் அப்படின்ட்டாங்க. செய்கிறாங்க. இப்போ எல்லாம் எங்கள் குடும்பமே கலை குடும்பம் தான். ஆமாம். ஆனால் அக்கா நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. ரொம்ப லைக் கிராமிய கலைகள் பற்றி உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள், இதில் நடக்கிற விஷயங்களை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ இது மூலமாக இந்த கலை வந்து இன்னும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட பேச. கண்டிப்பாக எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இந்த நிறுவனத்துக்கும் எஸ்எஸ் மியூசிக்கல்னு சொன்னாங்க நிறுவனத்திற்கும் மற்றும் இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்கும் இந்த கிராமிய கலை வளர்கிறதுக்கு நீங்கள்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேருதவியாக இருக்கணும்னு இதன் வாயிலாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.